வளர்பிறை திதிகள் மற்றும் தேய்பிறை திதிகள். சரிங்களா? வளர்பிறை மற்றும் தேய்பிறை திதிகள். ஒரு மாதத்துல 30 நாட்கள் இருக்கு. சரிங்களா? 30 நாட்கள் இருக்கு, 31 நாட்கள் இருக்கு. சோ பிப்ரவரிக்கு மட்டும் 28 நாட்கள். சரிங்களா? இத பஞ்சாங்கத்தின் மூலியமா டீடைல்டா பார்க்கும்போது அதோட விளக்கம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ஜெனரலா பாத்தீங்கன்னா திதிகளை நம்ம கணக்கிடுறோம். ஃபர்ஸ்ட் திதி பிரதமை. ஃபர்ஸ்ட் பிரதமை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா துவிதியை. புரியல. துவிதியை. துவிதியை. துவிதிரை. பெருசா துவிதியை. துவிதியை. மூன்றாவது பாத்தீங்கன்னா திருதியை. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வடமொழி வார்த்தைகளா இருக்கும். சரிங்களா? துவிதியை. சரிங்களா? ஏ தோ அப்படி சொல்றாங்களே துவிதியை அப்படின்னு வரும். சரிங்களா? திருதியை. திருதியை. அந்த ஒரு ஃபார்மட்ல நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி. சதுர்னா 4ன்னு அர்த்தம். சரிங்களா? சதுர்னா 4 அப்படின்னு அர்த்தம். சதுர்த்தி. சரிங்களா? சதுரம் தமிழ்ல சொல்றாங்க. 4 அதுதான் சதுரம்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சமி. பஞ்சமினா பஞ்சம்னா 5 தெரியும் இல்லையா? பஞ்சம்னா பாஞ்ச். பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பஞ்சமி அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து சஷ்டி. சஷ்டினா 6. சரிங்களா? சஷ்டி. இப்ப முருகனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சஷ்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சஷ்டி. சரிங்களா? ஓகே. சஷ்டி விரதம். ஆமா, சஷ்டி விரதம்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சப்தமி. சப்தமி. சப்தம்னா 7ன்னு அர்த்தம். சரிங்களா? சப்தமினா 7. இப்ப உதாரணத்துக்கு சப்தமி, சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 7 ஸ்வரங்கள். சப்தமி. சரிங்களா? ஓகே. அடுத்து 8வது. அஷ்டமி. அஷ்டம்னா 8. அஷ்டமினா 8. சரிங்களா? அஷ்டமி. சரிங்களா? அடுத்து நவமி. நவகிரகம் இல்லையா? 9. நவமி. சரிங்களா? ஓகே. அடுத்து தசமி. தசமி தஸ்ருபே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ தஸ்ருபே. தஸ்னா 10 ன்னு அர்த்தம். சரிங்களா? 10 தசம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏகாதசி. ஏக அப்படின்னா 1 அர்த்தம். ஏகன்னா 1 அர்த்தம். சரிங்களா? ஏகாதசிங்களா? தசினா அப்ப 10. சரிங்களா? இப்ப தசமி அப்படின்னா தச அப்படின்னு வருதா? இப்ப ஏகாதச அப்படின்னு வருதா? சோ ஏகாதசமி. அதாவது ஏகாதசமின்னா 11. சரியா? ஓகே. ஏகாதசமி. அடுத்து பாத்தீங்கன்னா துவாதசிங்களா? ஏகாதசி, துவாதசி. துவான்னா இங்க 2 போட்டிருக்காங்க. நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா? அதாவது நம்ம துவிதியை பார்த்தோம் இல்லையா? துவிதியை. அதுல துவிதியைன்னு வருது இல்லையா? அந்த அதுதான் இங்க வரும். சரிங்களா? துவைனா 2 அப்படின்னு முதல்ல பார்த்தோமா? அப்ப தசி அப்படின்னா 10. அப்ப 12. துவாதசி. சரியா? இது அதையும் சேர்த்து 12வது வார்த்தைகளை வரும்போது துவாதசி அப்படின்னு வரும். சரியா? அடுத்து 13. அடுத்து 13 பாத்தீங்கன்னா திரியோதசி. திரின்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா திருதியை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 3வது. அது காட்டுங்க, போர்டை காட்டுங்க. திரையோதசி.
திரையோதசி திரையோதசி அப்படின்ற 13 சரிங்களா? 13வது திதி வந்து திரையோதசி அப்படின்னு வரும் சரிங்களா? ஓகே. 14 வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தசி. சதுர்னா 4ன்னு பார்த்தோம். சதுர்த்தசி சரிங்களா? ஓகேங்களா? சதுர்த்தசினா சதுர்னா 4ன்னு அர்த்தம். இந்த தஸ் அப்படின்றது 10வது வார்த்தைகளை குறிக்கக்கூடியது. அப்போ ரெண்டும் சேர்த்தது சதுர்த்தசி. சதுர்த்தசினா 14வது திதி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15. இப்போ 14 திதிகள் முடிஞ்சிருச்சு சரிங்களா? 14 திதிகள் முடிஞ்சிருச்சு. 15வது திதி வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை. சரியா? 15 வந்து அமாவாசை. அப்போ மாதத்துல வந்து 30 நாட்கள் அப்படின்னா அதுல வந்து 15 நாட்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ மீதி அதே சேம் 15 நாட்கள் இருக்கா? மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் இங்க வந்து பிரதமை. அப்படி வந்துரும். ஆமா. அடுத்து வந்து துவிதியை. ஓகேவா? அடுத்து வந்து திருதியை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சதுர்த்தி. அடுத்து பஞ்சமி. இதே மாதிரி சஷ்டி இந்த மாதிரி. ஆமா. அடுத்து அஷ்டமி நவமி தசமி. இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு 14ம் மறுபடியும் அமாவாசைக்கு அப்புறம் ரிப்பீட்டடா வரும் சரிங்களா? வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அடுத்து பௌர்ணமியே வரும் சரியா? இதுல வந்து 14 முடிஞ்சிருச்சு சரிங்களா? அடுத்து வந்து இதுல இந்த இரண்டாம் பாகத்துல பாதி வர்றது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி. இங்க அமாவாசை இங்க வந்து பௌர்ணமி வரும் சரியா? இல்ல 16 17 எழுத முடியாது. அத அப்படி கிடையாது. அப்படி வராது. நீங்க வந்து அந்த சந்திரனுடைய நிலைப்பாட்டை கேட்டிருக்கீங்க சரிங்களா? சந்திரன் வந்துட்டு வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் கேட்டிருக்கீங்க சரிங்களா? அப்போ ஒரு மாதத்துல வந்து 14 நாட்கள் வந்து வளர்பிறையா வரும். 14 நாட்கள் தேய்பிறையா வரும். தேய்பிறையா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 15வது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அமாவாசை. சரியா? அதே போல இந்த 15 நாட்கள் வந்து வளர்பிறையா வரும்போது என்னன்னா வளர்ந்து 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 வரும்போது அந்த 15வது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி. பௌர்ணமி நாள் முடிஞ்சு அடுத்த நாள் முதலா வந்து பாத்தீங்கன்னா பிரதமை துவிதை மறுபடியும் வந்துட்டு பௌர்ணமியில இருந்து அடுத்த மறுபடியும் தேய்பிரையை நோக்கி போயிட்டு இருக்கும் சரியா? சரிங்களா? அப்ப 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அமாவாசை பௌர்ணமி வரும். இந்த திதியின் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கணக்கிடப்படும். இல்ல எனக்கு ஒரு டவுட். நீங்க இந்த பௌர்ணமியில இருந்து கரையும் போது பின்னாடி இருந்தானே வர மாதிரி இருக்கும். அதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வருது? அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பௌர்ணமி வருது. அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே பௌர்ணமி வராது. இல்ல அடுத்த நாள் இல்ல. உங்களுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கும். அதுதான் பிறை ஆரம்பிச்சு அப்படியே டெவலப் ஆகி உங்களுக்கு பௌர்ணமியா வரும். வந்து வளர்ந்து 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 பௌர்ணமி ஆரம்பிக்கும். ஆமா. கடைசி எதுனா பௌர்ணமி இல்லையா? பௌர்ணமி. ஆமா. பௌர்ணமி நாள் முடிஞ்ச அடுத்த நாள் முதல் நாள் முதலா என்ன ஆரம்பிக்கும்? அதான் முதல் நாள் வந்து பிரதமி ஆரம்பிக்கும். முடிஞ்சிருச்சு நேத்து பௌர்ணமி அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு முதல் நாள். இன்னைக்கு நைட் என்னவா இருக்கும்? அடுத்து பிரதமை. அது தேய் ஆரம்பிக்குதுல. அடுத்து பௌர்ணமி முடிஞ்சிருச்சு. அடுத்து தேய்பிரையை நோக்கி போகும். அதுல ஒரு 14 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் அமாவாசை இல்லையா? இல்ல அதுதான் என்னோட கேள்வி. அப்ப தேய்கிறதுங்கிறது முழுசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேயும். அதான் நான் கேக்குறேன். டக்குன்னு வந்து அப்ப பின்னாடி ரிவர்ஸ். அதான் பின்னாடி இருந்து வராத. இப்ப அம்மா பௌர்ணமி அது வந்து சதுர்த்தி திரியோதசி துவாதசி ஏகாதசி பின்னாடி வருமா? அதான் பின்னாடி இருந்து வருங்களா இல்ல திரும்ப பிரதமை துவிதசி திருதசின்னு ஆரம்பிக்கும்? மறுபடியும் என்னன்னா மறுபடியும் வந்துட்டு பிரதமையில இருந்தா உங்களுக்கு வரும். அதாவது நாள் சொல்றீங்க இல்லையா? அமாவாசை 16வது நாட்களா இதை வந்து கன்சிடர் பண்றீங்க இல்லையா? அந்த 16வது நாள் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து பிரதமை துவிதியை தான் வரும் சரியா?
14 ஓகே நாட்கள் ஓகே இல்ல இல்ல தான் எனக்கு அமாவாசையில இருந்து பிரதமை வருது ஓகே அது எனக்கு புரியுது ஆனா பௌர்ணமியில திரும்ப வர்றதுதான் நான் கேக்குறேன் அதுவும் பிரதமை தானே சரி அப்ப அதான் அப்போ சரியா பௌர்ணமி இப்ப ரிப்பீட்டடா வருதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சரியா அதான் கேட்டேன் சரி அவ்வளவுதான் சோ வந்து ஒரு மாதத்துல இருக்கிற 30 நாட்களை வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை தேதிகளாகவும் தேய்பிறை தேதிகளாகவும் இப்படிதான் நம்ம வந்து பிரிக்கிறோம் சரியா திரும்ப ஒண்ணுல இருந்து அப்ப திரும்ப எழுதிட்டுங்களா திரும்ப ஒண்ணுல இருந்து எழுதிக்கோங்க திரும்ப 15 அமாவாசை போட்டு திரும்ப ஒண்ணுன்னு போடணும் ஒண்ணுன்னு போட்டு பிரதமைன்னு போடணும் திரும்ப 1 பிரதமை 2 திசை 3 வந்து திருதியை சோ அவ்வளவுதான் வந்துட்டு இந்த தேதிகளுடைய ப்ராசஸ் இப்படிதான் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம கன்சல்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கோம் சரிங்களா ஓகே ஒரு நிமிஷம்